விளம்பர திமுக அரசின் ஆட்சியில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் தமிழகத்தில் 16,000த்திற்கும் அதிகமான போக்சோ வழக்குகள் பதிவாகியிருப்பது மக்களை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. விளம்பர மாடலான திமுகவின் அவல ஆட்சி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது மக்களை கலக்கமடைய செய்துள்ளது. ஊடகங்கள் வாயிலாக இதுபோன்ற விரும்பத்தகாத நிகழ்வுகள் அவ்வப்போது வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கும் சூழலில் பெண் குழந்தைகளை வைத்துள்ள பெற்றோர் அச்சத்தில் உறைந்துள்ளனர். இதுபோன்ற பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் கயவர்கள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் நிலையில் கடந்த ஆண்டுகளில் பதிவான போக்சோ வழக்குகளின் விவரங்கள் வெளியாகி மக்களை மேலும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. பொண்ணு 8th படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் போய் கூட்டின்னு வரேன், நான் தான் வரேன். ஏன்னா நம்பி யாரையும் விட முடியல. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த காலத்தில். முன்னெல்லாம் நாங்கள் நாங்களாக தான் ஸ்கூலுக்கு போனோம் வந்தோம். இப்போ அப்படி கிடையாது. நாங்களாக கூட்டின்னு போகிறோம், நாங்களாக கூட்டின்னு வரோம். வெளியில் மட்டும் நடக்கல, ஸ்கூல்லேயும் தான் நடக்குது. ஸ்கூலில் நடக்கிறவங்கள தான் சொல்கிறேன். பெற்றோர்களும் நம்பி ஆசிரியர்களுக்கு படிக்கிறதுக்கு அனுப்புகிறோம். அந்த மாதிரி பண்ணுறது தப்பு இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். தண்டனைலாம் சும்மா எத்தனை போய்ட்டு ஜெயிலில் அடைக்கிறது அதெல்லாம் சும்மா கதை. அவங்க அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கவே கூடாது. பூமியில் வாழறதுக்கு அவனுக்கு தகுதியே கிடையாது. கடந்த 2022ஆம் ஆண்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்கள் புரிந்ததாக 4968 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த 2023ஆம் ஆண்டில் 4581 வழக்குகள் பதிவாகின. இவற்றை மிஞ்சும் அளவுக்கு கடந்த 2024இல் மட்டும் 6920 போக்சோ வழக்குகள் பதிவாகியுள்ளன. ஒரே ஆண்டில் இத்தனை வழக்குகள் பதிவாகி இருப்பது இதுவே முதல் முறை என காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவித்துள்ளது. தற்போது அரங்கேறி வரும் பாலியல் குற்றங்களை பார்த்தால் இந்த ஆண்டு அதையும் கடந்து விடுமோ என்ற அச்சம்தான் மக்களிடையே எழுந்துள்ளது. இவற்றில் 6504 வழக்குகளில் மட்டுமே விசாரணை முடிக்கப்பட்டு தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. 2976 வழக்குகளின் குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் இன்னும் காவல் நிலைய விசாரணையிலேயே வழக்குகள் உள்ளன. சிங்கார சென்னையில் மட்டும் கடந்த 3 ஆண்டுகளில் 1058 போக்சோ வழக்குகள் பதிவாகியுள்ளன. சென்னைக்கு அடுத்தபடியாக கடந்த 3 ஆண்டுகளில் கோவையில் மற்றும் 703 போக்சோ வழக்குகளும், தேனியில் 385 போக்சோ வழக்குகளும் பதிவாகியுள்ளன. ஸ்கூலுக்கு அனுப்பி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய அவங்களுக்கு கடுமையான ஒரு தண்டனை தான் கொடுக்கணும் ஆசிரியர்களே இது மாதிரி செய்யும்போது. ஏன்னா உலகத்தில் அம்மா அப்பா குரு தான் நம்மளுக்கு ஒரு மனிதன் உருவாக்குறதே குரு. அந்த ஆசிரியர்களே இப்படி செய்து மிகப்பெரிய தவறு. அது அரசாங்கம் தான் எதனா கடுமையான அவங்களுக்கு இது பண்ணணும். ஏற்கனவே விளம்பர திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, போதை கலாச்சாரம் என அன்றாட வாழ்க்கையில் தமிழக மக்கள் 1000 பிரச்சனைகளோடு வாழ்ந்து வரும் சூழலில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்ற சம்பவங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருவது அரசு மீது மக்களுக்கு அதிருப்தியையே ஏற்படுத்தியுள்ளது. பாலியல் குற்றவாளிகள் மீது விளம்பர திமுக அரசு கடும் நடவடிக்கை எடுத்து உடனடியாக தண்டனை வாங்கி கொடுத்தால் மட்டுமே இதுபோன்ற குற்றங்கள் குறையும் என்பது தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார்.